நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹாந்த்வோ. அதாவது என்னென்னா குஜராத்தி ஸ்பெஷல் ஸ்நாக்குன்னு சொல்லலாம், இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவுட் சைடு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஆயில் வந்து ரொம்ப தேவைப்படாது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து 1 கப் வந்து அரிசி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்து இல்லைனா மூங் தால் போட்டுக்கலாம். இதை வந்து 2-3 தடவை கழுவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணி ஊற்றிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இல்லைனா நைட்டு ஊற வச்சாலும் ஓகே, நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து 5 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை வடிச்சிடலாம். இப்போது இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இதில் வந்து இஞ்சி போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் வந்து 1/3 கப் வந்து தயிர் போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பேட்டர் எப்படி இருக்குன்னா நல்லா திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் வெஜிடபிள் போடும்போது இது வந்து ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. மூடி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் விட்டுடலாம். ஸோ அது ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கேரட், அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் கிடைக்குதோ எல்லாமே போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர் பாருங்கள், இட்லி மாவு மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு அரை லெமன் இருந்தால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாம், இல்லைனா ஈனோ போட்டுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 2 எல்லாமேயும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, அப்புறம் வந்து எள்ளு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பெருங்காயம், மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். அப்புறம் வந்து கியூமின் சீட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த சீசன் பண்ண இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரில் வந்து நம்ம போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த பேட்டர் வந்து நம்ம ஊற்றிட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப தேவைப்படாது. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் வந்து ரொம்ப ஊற்றி வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம எள்ளு, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து 3 நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுட்டு என்ன பண்ணலான்னா ஒரு 2 நிமிஷம். ஸோ இது வந்து ஒரு கேக் மாதிரி தான், ரொம்ப வந்து ஸ்பாஞ்சியாக நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக. ஸோ பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் ஆயில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டான ஹாந்த்வோ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வந்து நம்ம க்ரீன் சட்னியோடையோ இல்லை வந்து சில்லி சட்னியோடையோ, ரெட் சில்லி சட்னியோடையோ வந்து சர்வ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செகண்டும் வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா தண்ணி ஊற்றிட்டு தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம், அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் நம்ம சவுத் இண்டியன் அடை மாதிரி தான் இது. பட் என்ன ஒரு வந்து திக்கான ஒரு கேக் மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணால் இதுவும் ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து வெள்ளை எள் மட்டுமே யூஸ் பண்ணலாம், கருப்பு எள் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப டைம் எடுத்துக்காது. நீங்கள் திருப்பி போடும்போது பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் போட்டுட்டு நம்ம குக் பண்ணலாம். ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.